ஒரு அம்மா குழந்தையை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ண டாக்டர்ஸ் அந்த குழந்தைக்கு எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்ல, பிரீத்தும் இல்ல அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியும் காத்திருக்கு. அந்த குழந்தை உண்மையான குழந்தையே கிடையாது. குழந்தை மாதிரி அச்சசலாக இருக்கக்கூடிய ரீபார்ன் டால்ஸ் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்படிலாம் ஒரு சம்பவம் நடக்குமா? ஹாஸ்பிட்டலுக்கு யாராவது பொம்மை குழந்தையை தூக்கிட்டு போவாங்களான்னு தானே கேட்குறீங்க. இப்படி ஒரு சம்பவம் பிரேசில் நாட்டில் நடந்திருக்கதாக கூறப்படுது. இது அதிகமாக பகிரப்பட்டதை தொடர்ந்து பேசு பொருளாகவும் மாறியிருக்கு. இதற்கு ரீபார்ன் டால்ஸ் அப்படிங்கிறதையும் பேராக சொல்றாங்க. ரீபார்ன் டால்ஸை பொறுத்த வரைக்குமே ஹைப்பர் ரியலிஸ்டிக் பேபி டால்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ரீபார்ன் டால்ஸ் அப்படின்னா என்ன? பிரேசில் நாட்டில் தற்போது அதிகமாக விற்பனையாகக்கூடிய இது எதற்காக பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத பத்தி விரிவாக பார்க்கலாம். பிரேசில் நாட்டில் இந்த ரீபார்ன் டால்ஸ் அதிகமாக வாங்கப்பட்டு வருது, விற்பனை ஆகுது அப்படின்ற ஒரு செய்தி தொடர்ந்துச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சோஷியல் மீடியா பக்கங்களில் அந்த பேபி டால்ஸை வச்சுக்கிட்டு நிறைய பேர் ஷாப்பிங்க்கு மால்க்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது, பார்க்குக்கு தன்னோட கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரியான விஷுவல்ஸுமே வைரலாச்சு. இதனைத் தொடர்ந்து இது பொலிட்டிக்கல் டிபேட்டாகவுமே மாறுச்சு. இந்த ரீபார்ன் டால்ஸை பொறுத்த வரைக்குமே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப கேஷுவலாகவே பயன்படுத்துகிறாங்க. சிலர் ஹாபிக்காக கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாலுமே இன்னும் சிலர் தங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்துகிறாங்க. தேவையா? அப்படி என்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது கிரீஃப் தெரப்பிக்காக இதை பயன்படுத்துறதாகவும் பேரண்டிங் ப்ராக்டிஸ்க்காக இதை பயன்படுத்துறதாகவும் சொல்லப்படுது. கிரீஃப் தெரப்பியை பொறுத்த வரைக்குமே ஏதாவது ஒரு கஷ்டம், ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர் எல்லாம் இருக்கும். அப்போ இந்த ரீபார்ன் டால்ஸை யூஸ் பண்ணும்போது கூட வச்சிருக்கும் போது கொஞ்சம் ரிலீஃபாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது, அந்த குழந்தையை நாங்கள் டேக் கேர் பண்ணிக்கணும், அதுக்கு முன்னாடி அச்சசலாக குழந்தை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பொம்மையை வச்சு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, ஒரு பொம்மையை வச்சு எப்படி குழந்தைய வளர்க்குற மாதிரியே வளர்க்க முடியுமா, ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டால் அங்கே தான் முக்கியமான ஒரு ட்விஸ்டே இருக்குது. இந்த பொம்மைகளை பொறுத்த வரைக்குமே வெறும் பொம்மை மாதிரி இல்லாமல் அச்சு அசலாக குழந்தை மாதிரியே இருக்கிறதாக சொல்லப்படுது. ஸ்கின்னாக இருக்கட்டும், அந்த ஹேர், நெயில்ஸ்லேருந்து ஒவ்வொரு ஃபீச்சர்ஸுமே உண்மையான குழந்தையை நம்ம பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறதாக சொல்கிறாங்க. இன்னுமே ஒரு படி மேலே போய் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபீச்சர்ஸ், அந்த குழந்தையினுடைய ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறதுமே மாறுபடுது. $120 இருந்து ப்ரைஸ் ரேஞ்ச் ஆரம்பித்து ஆவரேஜாக $1800 வரைக்குமே விற்பனை ஆகுது. இந்த கிரீஃப் தெரப்பிக்கு மற்றும் பேரண்டிங் ப்ராக்டிஸ்க்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறத இன்னொரு தரப்பை முற்றிலுமாக எதிர்க்கிறாங்க. அது எப்படி ஒரு டாலை பயன்படுத்தி நீங்கள் உங்களால் கிரீஃபை போக்கிக்க முடியும்? அப்படி உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா உங்களுக்கு சைக்காலஜிக்கல் கேருங்கிறது முக்கியம் அப்படின்னு ஒரு தரப்பு கடுமையாக சொல்கிறாங்க. இது பொலிட்டிக்கல் டிபேட்டாக மாறி இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. என்னன்னா, பிரேசில் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி கவுன்சில் இந்த ரீபார்ன் டால்ஸ் உருவாக்கக்கூடிய மேக்கர்ஸ் ஹானர் பண்ணணும் அப்படிங்கிறத பில்லா பாஸ் பண்ணி அந்த பில்லை மேயர்னுடைய சிக்னேச்சருக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ சிக்னேச்சருக்காக வெயிட் பண்ணிட்டும் இருக்காங்க. இது ஷாக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கா? இன்னொரு பக்கம் லெஜிஸ்லேட்டர்ஸ் என்ன டிபேட் பண்ணுறாங்கன்னா, ஒரு குழந்தை மாதிரி இருக்கக்கூடிய பொம்மையை ஹாஸ்பிட்டலுக்கு யாராவது எடுத்துகிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக ஃபைன் விதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டால்ஸ்க்கெல்லாம் பேன் பண்ணணும். இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது நிச்சயமாக ஒரு ஊக்குவிக்கக்கூடிய விஷயமாக இல்லை அப்படிங்கிறதையுமே சொல்கிறாங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ரீபார்ன் டாலை ஒரு மதர் ட்ரீட்மெண்ட்டுக்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வலம் வந்ததை தொடர்ந்து தான் இந்த ரீபார்ன் டால்ஸ் குறித்தான செய்திகளும் அதிகமாக பேசப்பட்டுச்சு. ஆனால் ஹெல்த் அத்தாரிட்டிஸை பொறுத்த வரைக்குமே அங்கே அந்த மாதிரியான கேசஸ் எதுவுமே ஃபைல் ஆகலை, அப்படி யாரும் வரலை அப்படின்னு சொல்கிறதாக அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மீடியாஸும் நியூஸில் சொல்லியிருக்காங்க. இந்த பொலிட்டிக்கல் டிபேட் எல்லாம் நடந்திருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் உமன் ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம், நாட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதை பற்றி ஷேர் பண்ணலாம், அதை விட்டுட்டு இந்த டால்ஸ் வச்சிருக்கிறவங்களை பற்றி நம்ம ஏன் பேசணும்? அப்படி யாராவது டால்ஸ் வச்சுக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க வச்சுட்டு போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க தங்களுடைய கருத்துக்களையும் சொல்கிறாங்க. இன்னொரு படி மேலே போய் இந்த ரீபார்ன் டால்ஸ் அப்படிங்கிறத வச்சிருக்கக்கூடிய மதர்ஸ் அவங்க ஒரு பார்க்கில் மீட் பண்ணுறாங்க, ஒரு மீட்டப் மாதிரி வீக்கெண்டில் நடத்துகிறாங்க. நிறைய பேர் அங்கே கேதரும் ஆக்குறாங்க. அவங்க என்ன ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்கன்னா, கிரிட்டிசிசம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த கிரிட்டிசிசத்தை பொறுத்த வரைக்குமே இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய பேர் ரீபார்ன் டால்ஸை வாங்கிட்டு அதை பாப்புலாரிட்டிக்காக பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. சும்மா வெளியே எடுத்துகிட்டு போகிறது, அந்த மாதிரி பாப்புலாரிட்டிக்காக இன்ஃப்ளூயன்சஸ் பயன்படுத்துகிறாங்க. அவங்க மேலே உங்களுடைய கிரிட்டிசிசத்தை நீங்கள் முன்வைங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரீபார்ன் டால்ஸை நாங்கள் ஒரு 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 எமோஷனலாக ஹேண்டில் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இது ஒரு கம்யூனிட்டியை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, பாப்புலாரிட்டியை தேடுற இன்ஃப்ளூயன்சஸை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களும் ஒரு தரப்பு வாதத்தை முன்வைக்கிறாங்க. இப்படி ஒரு டால், குழந்தை மாதிரியே இருக்கக்கூடிய டாலை வச்சு அவங்களுக்கு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறது, ஹாஸ்பிட்டலுக்கு கேருக்காக எடுத்துகிட்டு போகிறது, எமோஷ்னலாக அட்டாச்மெண்ட்டுக்காக அந்த ஒரு டாலை பயன்படுத்துறது அப்படிங்கிற விஷயம் பேசுபொருளாக மாறியதை தொடர்ந்து அங்கே ஒரு சைக்காலஜி டாக்டரும் அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா,
ஹாபிஸாக அந்த டால்ஸை கலெக்ட் பண்ணுற வரைக்குமே ஒரு நார்மலாக பார்க்கப்படும். ஆனால் எப்போ அந்த டால்ஸை ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒருத்தங்க எடுத்துகிட்டு போகிறாங்களோ அப்போது கண்டிப்பாக அந்த நபருக்கு ஹாஸ்பிட்டலில் சைக்காலஜிக்கலாக கேர் தேவை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அந்த டால் கூட எமோஷனல் பாண்ட் கனெக்ஷன் உருவாக்கணும் அப்படின்னு நினச்சி ரியலிஸ்டிக் வேர்ல்ட்லேருந்து அவங்க வெளியே வந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தரப்பு இந்த மாதிரியான டால்ஸை வாங்கி வச்சுட்டு இருக்கவங்க இல்லைனா அதை மேக் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களையும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. பிரேசில் ரீபார்ன் டால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைப்பர் ரியலிஸ்டிக் பேபி டால்ஸ் இப்போ அதிகமாக பேசப்பட்டும் வந்துட்டு இருக்கு. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.